வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அக்பர் பீர்பல் கதை தொகுப்பிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் காலையில் அக்பரை பார்த்த உடனே அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது பீர்பாலுக்கு தெரிஞ்சிருச்சு. குதிரை சவாரிக்கு ஏற்ற உடைய அவர் அணிஞ்சிருந்தார். வரிசையாக அடுக்க வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை அவர் கவனித்து பார்த்துட்டு இருந்தார். அவர் வேறெங்கும் பார்க்காமல் ஆயுதங்களின் மீதே கவனமாக இருந்தார். அக்பர் அன்னைக்கு வேட்டையாட தான் போகிறாரு அப்படிங்கிறத பீர்பல் புரிஞ்சுக்கிட்டாரு. வேட்டையாடுறது அக்பருக்கு ரொம்ப பிடிச்ச பொழுதுபோக்கு. ஆனால் அவர் மிருகங்களை வேட்டையாடுறது பீர்பாலுக்கு பிடிக்கல. அது எப்படி தடை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் யோசிச்சுட்டு இருப்பார். ஆயுதங்களை எல்லாம் சரிபடுத்த பிறகு அங்கே வந்த பீர்பாலை பார்த்தாரு அக்பர். நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு மற்றவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் அறிஞ்சு கொள்கிற திறமை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பீர்பல் சொன்னார். பொய் சொல்லாத பீர்பல், நான் என்ன செய்ய போகிறேன்னு உனக்கு நல்லா தெரியும். வேணும்னே தெரியாத மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னார். மிதமான இந்த குளிர்காலை பொழுதுல வேட்டையாட போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உன்னோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். உங்களோட கருத்து தான் என்னோட கருத்தும் அப்படின்னு சொன்னார் பீர்பல். அப்படின்னா சரி, நீயும் வா, வேட்டையாட போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அக்பர். தங்களோட கட்டளைப்படி நடக்கிறதுக்கே நான் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணிவோட பதில் சொன்னார் பீர்பல். பீர்பல், நீ என் கூட இருந்தால் எனக்கு நேரம் போகிறதே தெரிகிறது இல்லை. உனக்கு மூளையில் வலிமை கொடுத்த இறைவன் உடம்புலே கொடுத்துருக்காரா அப்படிங்கிறதையும் நான் அறிய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அக்பர். ஆகட்டும் பிரபு அப்படின்னு பதிலளித்தார் பீர்பல். கொஞ்ச நேரத்திலே அக்பரோட படை வீரர்கள் அணியோட காட்டை நோக்கி புறப்பட்டாங்க. பீர்பலும் அக்பர் கூட போனார். காட்டில் நுழைஞ்சதுக்கப்புறம் அக்பரோட வீரர்கள் தாரை தப்பட்டை எல்லாத்தையும் உறக்க ஒழிச்சு கொண்டே காட்டை அதிர செஞ்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு காட்டுக்குள்ளே இருந்த மிருகங்கள் எல்லாம் அங்கேயும் எங்கேயும் செதறி ஓட அக்பரும் மற்றவர்களும் அவற்றை துரத்தி செஞ்சு கொன்று குவிச்சாங்க. திடீர்னு புதருக்குள்ளேருந்து ஒரு புலி வந்து சீறி பாஞ்சு வந்துச்சு. அவங்க எழுப்பின தாரத்தப்பட்ட ஒளியினால புலி எரிச்சலாகி அவங்க மேலே பாயம் முனைஞ்சது. உடனே அக்பர் தன்னோட கையில் இருந்த ஈட்டியை அந்த புலி மேலே ஏறிய புலி பயங்கரமாக உரிமிட்டே அது மண்ணில் விழுந்துருச்சு. புலி இறந்துட்டனால அக்பர் உற்சாகமாக கையை உயர்த்தி கூச்சலிட பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் மகிழ்ச்சியோட ஆரவாரம் செஞ்சாங்க. மாலைக்குள்ள அக்பர் இன்னொரு புலியும் வீழ்த்தினார். பிறகு எல்லாரும் சென்று ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. அக்பரும் பீர்பலும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. சாயங்கால நேரம் அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிச்சு. பகல் முழுவதும் வானில் பறந்து சுற்றி திரிஞ்ச பறவைகள்லாம் தங்களோட கூடுக்கு திரும்பிட்டு இருந்துச்சு. அவற்றோட இனிமையான குரல்களை ரெண்டு பேரும் கேட்டு ரசிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த அமர்ந்திருந்த இடத்துல ஒரு மரத்தில் 2 ஆந்தைகள் பறந்து வந்து உட்கார்ந்து ஒலி எழுப்ப ஆரம்பிச்சுது. அவற்றோட ஒலியை வெகு நேரம் உன்னிப்பாக கவனித்த அக்பர், இந்த ஆந்தைகளோட மொழி நம்மளுக்கு புரிஞ்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். பிரபு, அவற்றோட மொழி வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் பீர்பல். அப்படியா? பிறகே சும்மா இருக்க, அந்த 2 ஆந்தை என்ன பேசுதுன்னு உடனே எனக்கு சொல்லு அப்படின்னாரு அக்பர். பிரபு, அவ 2ல் ஒன்று வந்து மணப்பெண்ணோட தந்தை, மற்றொன்று மணமகனோட தந்தை. அவை வந்து வரட்சணை பற்றி விவாதம் செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். மணப்பெண் மகனோட தந்தை வந்து மிருகங்களே இல்லாத 40 காடுகள் சீர்வரிசையாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் பெண்ணோட தந்தையோ தன்னால் 20 காடுகள் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னாரு பீர்பல். தொடர்ந்து அந்த மணப்பெண் தந்தையான அந்த ஆந்தை தனக்கு ஒரு 6 வாரம் அவகாசம் தந்தா மீதி 20 காடுகளையும் ஏற்பாடு செய்ய முடியும் அப்படிங்குது அப்படின்னாரு பீர்பால். இது என்ன உளறல்? மிருகங்களே இல்லாத காடுகள் அதுக்கு எங்கிருந்து கிடைக்கும்? 20 காடுகள் தருவதாக அதை எப்படி ஒப்புக்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாரு அக்பர். அது உளரல, சரியாக தான் சொல்லுது. நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் அது அப்படி பேசுது அப்படின்னாரு பீர்பல்.
சரிதான், ஆந்தை தான் உளருதுன்னு பார்த்தா நீயும் உளர்றையே அப்படின்னாரு அக்பர். நான் உளரல பிரபு, ஆந்தையும் உளரல. நீங்க ஒரு முறை வேட்டையாட வந்தாலே காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாரும் கொல்லப்பட்டுருது. இதே மாதிரி இதுவரை நீங்க 20 காடுகளை மிருகங்களே இல்லாம செஞ்சுட்டீங்க. இன்னும் அடுத்த 6 வாரத்துல நீங்க மறுபடியும் ஒரு 20 முறை வேட்டையாடினா மீதி உள்ள 20 காடுகளும் காலியாகிவிடும். அந்த தைரியத்துல தான் அந்த ஆந்தை அப்படி சொல்லுது அப்படி சொன்னாரு பீர்பல். பீர்பல் இப்படி சொன்னோன்னே பளிர்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தது அக்பருக்கு. பீர்பலோட விளக்கம் அக்பரை மௌனமாக்கிருச்சு. தன்னோட சைகைக்கு முதலா வெட்கி தலை குனிஞ்சாரு அக்பர். பீர்பல், நீ என் கண்ணை இன்னைக்கு திறந்துட்ட. என்னுடைய மகிழ்ச்சிக்காக காட்டில் வாழ்கிற மிருகங்களை கொன்று குவிப்பது ஈனமான செயல்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்று முதல் வேட்டையாடுறதையே நான் நிறுத்திவிட போகிறேன் அப்படின்னு சொன்னார் அக்பர். பீர்பலுக்கு தன்னோட காதுகளே நம்ப முடியல. இத்தனை எளிதா அக்பர் மனம் மாறுவார் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. பீர்பல், என்ன அப்படி பார்க்குற? நான் இப்போ சொன்னது கேட்டு அந்த ஆந்தை என்ன சொல்லுதுன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னார் அக்பர். சக்கரவர்த்தியோட மனசு மாறிட்டனால இனி என்னால் மிருகங்களற்ற காடுகளை வரதட்சணையாக தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணப்பெண்ணோட தந்தையான ஆந்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி பீர்பல் கூறினார். அதுக்கு அக்பரும் பலமாக சிரிச்சாரு. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த கதையை லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு புத்திசாலித்தனமான நகைச்சுவையான கதையோட நான் இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.